போன தடவை சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாருங்க, இந்த இந்த பாயிண்ட் வந்து அரசு காலனி பாயிண்ட். இந்த அரசு காலனி பாயிண்ட்ல 2 பேர் என்ன வாட்ச் பண்றாங்க. இந்த பாயிண்ட் வந்து 5 மணி. இந்த பாயிண்ட் வந்து பெரிய காளிபாளையம் 10 மணி. இவங்க 2 பேரும் என்னை போட்டோ எடுத்து ஃபாலோ பண்றாங்க. இந்த இடத்துல நாங்கள் பிடிச்சிட்டோம். பிடிச்சி செல்லை வாங்கிட்டோம். அவங்க ரொம்ப டெக்னிக்கலான ஆளுங்க. செல்லில் இருக்கிறது எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க யாருன்னு விசாரிச்சோம். இவங்க தான் அவங்க முக்கிய புள்ளிகளோட இருக்கிறாங்க. இவங்க மேல பல வழக்குகள் இருக்குது. யாரோட இருக்கான்னு பாருங்க. இவங்க தான் அவங்க. இந்த போட்டோவில் இருக்கிறவரும் இவங்க. இதை எதுக்கு ஃபாலோ பண்ணாங்கன்னா, அந்த தேர்தலை நான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தா என் உயிருக்கு ஆபத்து. அதுக்காக இங்கேயே 1 வாரம் 15 நாள் தங்கி இருந்தாங்க. ஹோட்டல்லாம் எடுத்துட்டோம். அன்னைக்கு அவசரத்தை ஒரு பெட்டிஷன் கொடுத்தோம். எந்த எஃப்ஐஆரும் போடல. அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் நடந்தது. வைஸ் சேர்மன் எலெக்ஷன்ல என் காரை அடிச்சு உடைச்சது இவங்க தான். இது வேடசந்தூர். இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க. இந்த அவருங்க ஆசிட் அடிச்சது. என் மேல அடிச்சு ஆசிட்டு தவறி கீழே விழுந்து உடஞ்சி ஆசிட் அடிச்சது. இது பேப்பர் செய்தியா வந்திருக்கு. ஆசிட் அடிச்சாங்க. அவங்க யாருன்னு சொன்னா இவங்க தான் அவங்க. இவங்க தான் அவங்க. இன்னொரு போட்டோ இருக்குப்பா. இன்னும் எல்லாத்தோட இருக்கிற போட்டோ இருக்குமே. ஸ்டாலின் கூட இருக்கிற போட்டோலாம் இருக்குமே. காணாத இருக்கா? இதுதான் அடிச்ச இடம். இது வரைக்கும் எந்த ஒரு விசாரணையும் இல்லை. அப்படியே கிடக்குது. அந்த பேர்ல எனக்கு தெரியல தம்பி. ஆளே தெரிய காமிக்கிறேன். இப்ப நேத்து என்ன தாக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஒரு கன்மேன் போட்டிருக்காங்க. நாங்க கொடுத்துருந்தேன் இந்த மாதிரின்னு சொல்லி கன்மேன் ஒன்று போட்டாங்க. இப்போ போலீஸும் கூட போட்டிருக்காங்க. போன தடவை 2021 நான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தா வெளியிலிருந்து ரவுடியில கொண்டு வந்து என்னை கொலை செய்யறதுக்கான முயற்சி நடந்தது. அன்னைக்கு டிஎஸ்பியா இருந்த கும்மராஜாவுக்கு தெரியும் அவங்க யாரை கூப்பிட்டாங்கன்னு. கும்மராஜா கூப்பிட்டு அவர்கிட்ட அந்த ரவுடிகிட்ட கரூர் வந்தீங்கன்னா உன்னை என்கவுண்டர் பண்ணிடும்னு சொல்லி மிரட்டிட்டார். இது நடந்த உண்மை. அது அந்த தேர்தலில் நான் தோத்து போயிட்டேன். முடிஞ்சு போச்சு. 5 வருஷம் பல்வேறு பிரச்சனைகள். இந்த மாதிரியான பின்னாடி ஃபாலோ பண்ணி வெளியாட்களை ரவுடிகளை பல வழக்குகள் இருக்கிறவங்கெல்லாம் கூட ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த தடவுமே நேற்று ஒரு பிரச்சனை நடந்தது. இந்த தடவும் தகவல் வருது. என்னை கொலை செய்யறதுக்கான முயற்சி திமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜியும் செந்தில் பாலாஜியோட தம்பியும் அதுக்கான வேலைகளில் ஈடுபடுற மாதிரியான தகவல் வருது. கரூரில் நான் ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான வேலைகள் மும்முரமாக போய்கிட்டு இருக்குது. என் உயிருக்கு ஆபத்து இருக்குது. இதை நான் டெல்லி வரைக்கும் பெட்டிஷன் போட்டு கொடுத்துருக்குறேன். டெல்லி ஹோம் செக்ரட்டரி வரைக்கும் கொடுத்துருக்குறோம். இங்கேயும் டிஜிபிக்கும் கொடுத்துருக்குறோம். எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டேன். இது அனுப்பிச்சு கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிடுச்சு. எனக்கு அப்போ இருந்தே சந்தேகம் இருக்குது. அதனால எனக்கோ என் குடும்பத்தாருக்கோ என் உறவினர் என் கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா இந்த கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் குமாரும் தான் முழு பொறுப்பு. அதுக்கு அவரோட இருக்கிறார் எம்சிஎஸ். அவர் தான் ஆப்ரேட் பண்ணவர். இந்த வேடசந்தூர் தகராறுக்கு மானாமதுரையிலிருந்து அவங்களாம் மானாமதுரையிலிருந்து கால் கொண்டாந்தவங்க 2 பேர் அசோக்குமே எம்சிஎஸ் தான். அதனால இந்த தேர்தல் இந்த 2 நாள் தான் இருக்குது. இந்த தேர்தலில் ஏதாவது பிரச்சனை பண்ணி தேர்தல் நிறுத்தணுங்கிறதுக்கான முயற்சி மேற்கொள்றதா சென்னையிலிருந்து தகவல் எனக்கு. இதை எங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். அதனால இவங்கனால என் உயிருக்கு ஆபத்து இருக்குது. இது இப்போ சொல்லல, பேப்பர் தர்றேன். டெல்லியில் ஹோம் செக்ரட்டரி வரைக்கும் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்கிறேன். அவங்கக்கிட்ட நேர்லேயும் சொல்லியிருக்கிறேன். நான் அதுக்காக தான் கன்மேன் கொடுத்துருக்குறேன். அதுவுமே ஆமை வேகத்தில். நான் ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்தவன். நான் வந்து
ரைஃபிள் கிளப்பில் மெம்பர் ஆகி அவங்ககிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி கன் லைசன்ஸ் கேட்டேன். எனக்கு கன் லைசன்ஸ் கொடுக்க முடியாதுட்டாங்க, வழக்கு இருக்குதுன்னு சொல்லி. அப்பீல் பண்ணோம், அப்படியே கிடக்குது. என் பாதுகாப்புக்கு ஒரு கன் லைசன்ஸ் கேட்டால் கொடுக்கல. நான் இருந்தப்போ நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்தேன். ஆனால் அப்போ நமக்கு தேவையில்லை, நம்ம என்ன பண்ணுறோன்னு விட்டுட்டோம். இன்னைக்கு என் உயிருக்கு ஆபத்து இருக்கிறதுனால கன் லைசன்ஸ் அப்ளை பண்ணால் என் மேலே கேஸ் இருக்குதான், கிரிமினல் கேஸ். அந்த கேஸ் 41 கேஸ் இப்போ போட்டிருக்கிறதோட அந்த கேஸ் எல்லாம் என்ன கேஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாம் அரசியல் கேஸ் வழக்குகள், புனையப்பட்ட வழக்குகள். கிட்டத்தட்ட ஒரு 10 வழக்குலேருந்து காஷ் பண்ணிட்டேன், 10 வழக்கு மேலே. இது எல்லாமே புனையப்பட்ட வழக்குகள். இதனால இதை காரணம் காட்டி எனக்கு கன் லைசன்ஸ் கொடுக்கல. ஒரு கன்மேன் போட்டிருக்காங்க. இப்போ 2 நாளாக கூடவே ஒரு இன்ஸ்பெக்டர் போட்டிருக்காங்க. போலீஸை நான் கேட்கலங்களாம், அவங்களா போட்டிருக்காங்க. அதனால் எனக்கு இந்த தேர்தலில் என் உயிருக்கு ஆபத்து இருக்குது. இதை டிஜிபிக்கும் இன்னைக்கு கலெக்டர், எஸ்பி எல்லாத்துக்கும் இன்னைக்கு பெட்டிஷன் அடித்து மெயில் அனுப்ப போகிறோம். ஏன்னா அவங்க தோத்துருங்கிற பயத்தில் ஏதாவது பிரச்சனை பண்ணணும். நேற்று காரணமே அதுதான், நேற்று பிரச்சனைக்கு உண்டான உரிய காரணமே அதுதான். ஆனால் அவங்க கொடுத்த நோட்டீஸில் என்னையும் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாரையும் குற்றம் சுமத்தி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதை சொன்னால் கலெக்டர் எங்கே கொடுத்தாங்கன்னா கொடுக்குற இடத்தையெல்லாம் போய் நம்ம என்ன பிடிச்சி கொடுத்துட்டா இருக்க முடியும். ஒரு நிமிஷத்தில் கொடுத்துட்டு வெளியே போயிடுறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.